அடுத்த வாரம் சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரோகிணியுமே, இந்த பக்கம் விஜயா கூட சேர்ந்து சாப்பிட உட்கார்றாங்க. ஆனா இத பார்த்த விஜயாவுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு, "இங்க பாரு, என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் உனக்கு அருகதை கிடையாது. ஏன்னா நீ அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்க. முதல்ல எந்திரிச்சு போ. நாங்க போனதுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கன்னு" சொல்லி இந்த பக்கம் ரோகிணி அவமானப்படுத்துறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்க ரோகிணியுமே, "எதுக்காக ஆண்டி என்ன மட்டும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏன்னா என் கூட சேர்ந்து உங்க பையனும் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணாரு. ஏன் அவர்கிட்ட எந்த கோபத்தையும் காட்ட மாட்டேன்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இத கேட்ட உடனே விஜயாவுமே, "இங்க பாரு, என் பையனுமே அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து வீட்ல குடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கான். ஆனா நீதான் அவனுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு குடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்து அவன ஷோரூம் ஆரம்பிக்க வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. அப்ப உன்னதானே நான் தண்டிக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இத கேட்ட ரோகிணி, "இங்க பாருங்க, அவரோட நல்லதுக்காக தானே இத பண்ணேன். நான் என்ன பணத்தை தராமையா ஏன் மறைக்க சொன்னேன்? சொல்லப்போனா அந்த பணத்தை என்கிட்ட குடுங்க. நான் எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதிலிருந்து வர லாபத்தை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குடுத்தலான்னு தானே சொன்னேன். நல்ல விதமா தானே பேசினேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இத கேட்ட விஜயாவுமே, "நீ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல. உண்மையா சொல்லப்போனா, நான் உன்ன பத்தி என் மனசுல ஒரு பெரிய இடத்துல வச்சிருந்தேன். உண்மையா சொல்லப்போனா, எனக்கு அப்புறம் இந்த வீட்டை ரூல் பண்ண போறது நீதான் அப்படின்ற மாதிரி அளவுக்கு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா நீ சொன்ன பொய்யினால என்னோட எல்லா எண்ணத்தையும் நீ வந்து தூக்கி குப்பையில வாரி போட்டுட்ட. அந்த அளவுக்கு நீ என்னை கஷ்டப்படுத்திரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ரோகிணியுமே, "இங்க பாருங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே கிடையாது. இந்த மாதிரி வந்து மனோஜ்க்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பொய்யெல்லாம் சொன்னேன். வேணும்னு நான் சொல்ல கிடையாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல மனோஜுமே இந்த பக்கம் வந்து, "அம்மா இங்க பாருங்க, சம்பந்தம் இல்லாம ரோகிணிய சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லி ரோகிணிக்காக வக்காலத்து வாங்க வராரு. அப்ப இத பார்த்துட்டு இருக்க முத்துவுமே, "டேய், இங்க பாரு, உண்மையா சொல்லப்போனா நீதான் திட்டு வாங்கிட்டு இருக்கணும். உனக்கு பதிலா பார்லர் அம்மா திட்டு வாங்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ எது செஞ்சாலும் முதல்லயே ஒத்துக்கணும்டா. ஒருத்தர் திட்டுறாங்கங்கிறதுக்காக திட்டாதன்னு சொல்லக்கூடாது. என் மேலையும் தப்பு இருக்குமா? என்னையும் திட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்பதான் ரோகிணி மேல இருக்கிற கோபம் கொஞ்சமாவது குறைய ஆரம்பிக்கும். அத பத்தி நீ கவலைப்படாம உனக்கு என்னன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்க சொல்லப்போனா, அந்த ரோகிணி உனக்காக தானே தொழில் ஆரம்பிச்சு பண்ணுச்சு. அதே நேரம் நீ இப்ப நஷ்டம் அடைஞ்சாலும் அதான வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. உனக்கு பண்ணி கொடுத்த எல்லாருமே இப்படித்தானே மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத கேட்ட விஜயாவுமே, "இங்க பாரு, முத்து என்னோட கான்வர்சேஷன்ல குறுக்க வராது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இத கேட்ட உடனே இந்த பக்கம் முத்துவுமே, "இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இந்த எவ்வளவு எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெளிவா புரியுது. உங்க பையனையும் மருமகளையும் காப்பாத்துறதுக்காக நீங்க சண்டை போடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எனக்கும் ரவிக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேர்ற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இவனை நம்பி இந்த பணத்தை இப்படி விட்டு வைக்க முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இத கேட்ட உடனே விஜய் அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு, "அவன் சொல்றதும் சரிதான். நீங்க வந்து முதல்ல அவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்டையும் மனோஜ் கிட்டையும் சொல்றாங்க. இத கேட்ட உடனே ரோகிணியுமே, "ஆண்டி, இப்ப எங்க ஆண்டி என்கிட்ட பணம் இருக்கு. பணம் இல்லை" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல மனோஜ்மே, "அம்மா, ஆல்ரெடி 30 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டு இருக்கோமா. அந்த 30 லட்சம் இருந்தா கூட இவங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்திருந்திருப்பேன். இப்ப அந்த பணமும் என்கிட்ட கையில இல்லை" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து விஜய் அம்மை ரொம்ப கோபத்துல, "இங்க பாரு, முத்து அவங்களோட கம்பெனியை வித்து உங்களுக்கு பணம் தருவாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட ரோகிணியுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "என்ன ஆண்டி, இப்பதான் மனோஜ் ஒரு பிசினஸ் கிடைச்சு ரொம்பவே நல்லா வந்துகிட்டே இருக்காரு. அந்த பிசினஸ் நீங்க சேல் பண்ணி இவங்களுக்கு பணம் கொடுக்க சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இத கேட்ட உடனே இந்த பக்கம் விஜய் ரொம்ப கோவப்பட்டுட்டு, "இங்க பாரு, உங்க அப்பா வீட்டு பணத்தை நீ எடுத்துட்டு வந்து பிசினஸ் பண்ணனா நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இது எங்க வீட்டுக்காரோட பணம். எங்க வீட்டுக்காரர் பணம் 3 பசங்களுக்கும் போய் சேர வேண்டியது ஒருத்தன் மட்டும். அதுல எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னா மீதி 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? ரவி என்ன பண்ணுவான்? முத்து என்ன பண்ணுவான்?
ரவி ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு எத்தனையோ நாள் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களோட கனவையெல்லாம் என்னால உடைக்க முடியாது. இந்த பிசினஸ் வித்தாவது நீங்க எப்படியாவது உங்களுக்கு செட்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்ட முத்துவுமே, ஏன் வரலாறு மேடம், நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாக்கு ஒரு போனை போட்டு Rs 30 லட்சம் ரூபாய் அனுப்ப சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க உங்க பாட்டுல உங்க வேலைய பாருங்க, நாங்க ஒன்னும் பேசவே மாட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே ரோகிணி மறுபடியுமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க ரோகிணியோட முகத்தை பார்த்த அண்ணாமலையும், ஏம்மா உங்க அப்பா பணம் கேட்டா தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ரோகிணியுமே இருந்துகிட்டு, இல்ல ஆங்கிள், கண்டிப்பா நான் கேட்டா கொடுத்துருவாரு. ஆனா இப்ப அப்பாவோட பணம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, அவங்க ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட முத்துவுமே மறுபடியுமே டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருங்க, சம்பந்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, எங்களுக்கு பணம் வந்தாதான் உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுமே, ஆமா, உங்க அப்பா கிட்ட கேக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உங்க அப்பா தரமாட்டாரா? உண்மையிலேயே உங்க அப்பா மலேசியால தான் இருக்காரா? இல்ல அதுவும் ஒரு பொய் தானா? இந்த மாதிரி பொய் ஏமாத்திட்டே இருக்கியா? சரி விடு, உங்க அப்பா தான் தரல, விட்டுரு. ஆல்ரெடி உன்னோட பியூட்டி பார்லர் இருக்குல்ல, அதிலிருந்து இங்க பணம் எடுத்து கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க முடியாதா? அதிலிருந்து அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே இந்த பக்கம் முத்துவுமே சிரிச்சுக்கிட்டு வாய் விட்டுறாரு. அந்த பியூட்டி பார்லரே அவங்களுக்கு இல்லை, அவங்களே அந்த பியூட்டி பார்லரை வித்துட்டு அதுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. இத கேட்ட உடனே இந்த பக்கம் விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன முத்து சொல்ற அப்படின்னு கேக்குறப்போ, ஆமாம்மா, இது எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும், விஷயம் வர்றப்போ வீட்ல பேசிக்கலாம்னு இருந்தோம். சொல்லப்போனா ரோகிணி பியூட்டி பார்லர் வித்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே நேரம் அதே பியூட்டி பார்லர் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட விஜய், என்ன ரோகிணி, முத்து சொல்ற மாதிரி அதை வித்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இங்க ரோகிணியுமே, ஆமா ஆண்டி, எனக்கு ஒரு செலவு இருந்ததுனால வித்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பணத்தை என்ன பண்ண அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல அந்த பணம் செலவாயிடுச்சா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.